கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஜூன் மாதத்துக்கான வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த நாட்கள் இந்த வசனங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரத்யட்சமான ஒரு வசனம் தான், எல்லா தேவங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனால் இன்றைய நாள் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு விசேஷமாக இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவாராக. இந்த வேத புஸ்தகங்களை லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். அந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். 39லேருந்தே வாசிக்கலாம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். மாத்தாளோ பற்பல வேலைகள் செய்வதிலும் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்திலே வந்து, ஆண்டவரை நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தள்ளிவிட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். இந்த வசன வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு இந்த வார்த்தையின் மூலமாக இடைப்படுவாராக. இங்கே நம்ம 2 பெண்களை நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் மரியாள், இன்னொரு பெண் மார்த்தாள். இது நம்ம 2 தெரியும். இன்றைக்கு நிறைய காரியங்கள், பெண்கள் ரொம்ப நெருக்கப்படுற காரியங்கள் காணப்படுது. அந்த காரியங்களில் அதே மாதிரி வீட்டினுடைய சுமைகளாக இருக்கட்டும், குடும்பத்தின் சுமைகளாக இருக்கட்டும், அதிகமாக அதை தாங்கி நடத்துகிறவங்க பெண்கள். ஆண்களும் செய்யதான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட பெண்களுக்கு இந்த காரியங்கள் அதிகமாக காணப்படுது. வெளியே சொல்ல முடியாத அவங்க காரியங்கள் நிறைய இருக்குது. அவங்கள விசாரிக்கிறதுக்கோ அவங்களுக்காக இது பண்ணுறது ரொம்ப குறைவான ஒரு காரியங்கள் தான். ஆனாலும் இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இங்கே மரியாள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தாங்க. ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பாவுக்காக மரியாள் ஏசப்பா பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த மார்த்தாள் என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஓடி போய் அவங்களுக்கான சமையல் காரியங்கள், அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நம்ம சந்திக்கும்படியால், ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பூமியில் இருக்கிறதுனால நம்ம பூமிக்குரிய தேவைகளை நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும், பார்க்க தான் செய்யணும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், சமைக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட வேலைகள், ஆஃபீஸ் போகிறது, அந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் நம்ம இருக்கிறோம். அப்போ இங்கே மார்த்தாள் ஏசப்பாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ என்ன செய்கிறாங்க, நீ மிகவும் வருத்தமடைந்து, பற்பல வேலைகளினால் மிகவும் வருத்தமடைந்து. அவள் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலையிலேருந்தே ஓடி 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 வேலை செய்து இந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப வருத்தம் அடைந்துட்டாங்க. வருத்தம்னு சொல்லி வாசிக்கும் போது மனதளவுலேயும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், ஃபிசிக்கலாகவும் அவங்க ரொம்ப உடல் அளவுலேயும் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் இருந்திருக்கலாம். அவரிடத்துல சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்னை தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒத்த ஆளாக இருந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஒன்றியாக இருந்து செய்கிறாங்க. ஒன்றியாக இருப்பதில் இருவர் இருக்கிறது நலமென்று தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஒத்தையில் அவங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேலைகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. யாருமே நமக்கு ஹெல்ப்புக்கு இல்லையே, யாருமே நமக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாரப்பட்டு ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை பேசுகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்போது இந்த பகுதிகளெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நினைப்போம், மார்த்தாளிடத்தில் நிறைய நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க இது மாதிரி வேலைகளெல்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்க ஆண்டவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம நினைக்கலாம். இந்த பகுதியை வாசிக்கும் போது அப்படி தான் நமக்கு இருக்குது. ஆனால் கூட தேவனுடைய ராஜ்யம், உலகத்தின் ராஜ்யம் ஒன்று கிடையாது.
தேவனுடைய ராஜ்யம் என்பது அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். உலகத்தின் ராஜ்யம்ன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே யார் வந்திருக்கா இந்த வீட்டுக்கு அப்படின்னா, உலக ரட்சகராய் நம்முடைய ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் 3.5 வருடம் தன்னுடைய ஊழியத்தை நம்முடைய ஆண்டவர் செய்தாங்க. செய்யும்போது இந்த வீட்டில் ஆண்டவர் தங்கி இருக்கிறார், அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போ அந்த வீட்டில் எப்படி இருக்கணும், ஆண்டவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும்படியா, தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியா அவர் வந்திருக்காரு. ஆனால் இந்த அம்மா எதிர கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உலக பிரகாரமான காரியங்களே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மரியாளுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தது. அவ உலகத்தை பார்க்கல. அவ என்ன பண்ணினா அப்படின்னா, ஆண்டுடைய பாதத்துல போய் உட்கார்ந்து விலையேற பெற்ற அந்த வார்த்தைகளை கேட்கவும், தேவனுடைய பாதத்துல இருக்கிறத அவ தெரிந்து கொள்ளவோ அவ ஆரம்பிச்சான். இவளுக்குள்ள இருந்த அந்த காரியங்கள், இவளுக்குள்ள இருந்த காரியங்கள். அப்ப இவளும் கூட அந்த தேவனுடைய பாதத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அவளுக்குள்ள என்ன இல்லை, உட்கார்றதுக்கு அவருடைய வேலை ஒரு தடையா இருந்தது. அதே போல அநேக காரியங்களை குறித்த வருத்தம் அது எழுதப்பட்டிருக்க பாருங்க. வருத்தம் அடைந்து அநேக வேலை, மிகுதியான பற்பல வேலை. அப்ப தேவ சமூகத்துல நம்ம போக முடியாதபடிக்கு இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தா, நமக்கு பற்பல வேலைகள். அதே போல என்னன்னா, அந்த வேலை செய்யறதுனால வருத்தம் அடைகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவனுடைய இன்னர் ஹார்ட்ல இருக்கக்கூடியது, அல்லது அவனுடைய ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்ல போனா அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய ஒரு லெவல் அவங்களுக்கு எவ்வளவு பலனா இருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய சரீரத்திலும் வெளிப்படும், அவங்களுடைய உலக வாழ்க்கையிலும் வெளிப்படும். ஏன்னா உள்ளுக்குள்ள நம்ம கிட்ட பலனே இல்லைன்னா நம்ம எதையுமே செய்யவே முடியாது. அதுதான் உண்மை. உலகமே என்ன சொல்லுன்னா, மனோபலம் வேணும், உன் கையை நீ ரொம்ப நம்பணும், அப்படிலாம் உலகம் நிறைய அட்வைஸ் கொடுக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க அப்படின்னா, உள்ளான மனிதன்ல பலப்படணும் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம பலப்படுத்துகிறதுக்கு கொஞ்சம் உண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையே அல்லாமல் நம்ம எதுனாலுமே பலனடையவே முடியாது. மனிதர்கள் வார்த்தைகள் ஒரு நாள் நம்மளை பலப்படுத்தவே முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அதை கேட்கறதுக்கெல்லாம் நல்ல இன்பமா இருக்கும். சில பேர் நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, சொல்லுவாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க இங்க போலாமே அங்க போலாமே, ஏன் நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க, உங்களுக்கு கடன் இருக்குதா, வாங்க நீங்க லோன் நாங்க அப்ளை பண்ணி தரோம், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலக பிரகாரமான ஜனங்கள் அப்ப ஒரு லோன் கிடைக்குதுன்னு சொல்ல உடனே நம்ம ஜனங்களுக்குள்ள ஒரே சந்தோஷம் வந்துடுது. ஆஹா, நம்ம போய் லோனை வாங்கி கடன் அடைச்சிடலாம், அதை சாட்சியா கூட பேசுறாங்க. ஆனா அது தப்பு கிடையாது. ஆனா கூட என்னன்னா, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது என்னது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். இதுதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணிட்டது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா, லோன் எடுக்கிறதுலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் பண்ணக்கூடிய அட்வைஸ் நீங்க நல்லா பிரிச்சு பார்த்தீங்கன்னா, இது உலகம் தரக்கூடிய அட்வைஸ். ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தரித்திரனானது நமக்காக தான். அவர் நாம் ஐஸ்வர்யம் அடையும்படி, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யம் அடையும்படி ஆண்டவர் நமக்காக தரித்திரமானார். அது நமக்கு சிலுவையில தேவன் நமக்கு ஏசப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த காரியத்தை குறித்து இப்போ ஒரு கடன் நம்மளை என்ன பண்ணுது, ஒரு வருத்தம் அடைய வைக்குது. ஒரு வியாதி நம்மளை என்ன பண்ணுது, ஒரு வருத்தம் அடைய வைக்குது. அதே போல நமக்கு உலகத்தின் சில தேவைகள் நம்மளை வருத்தம் அடைய வைக்குது. பிள்ளைகளை குறித்த கவலைகள், பாரங்கள் நம்மளை வருத்தம் அடைய வைக்குது. பற்பரவான வேலை பழுக்கள். இந்த பூமியில நம்ம வாழணும்னா, ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த நியமத்தின்படி அவன் என்ன செய்யணும், பூமியில தன்னை நெற்றி வேர்வை சிந்திதான் அவன் உழைத்து அதன் பலனை புஷிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இது மாதிரி பலவிதமான வேலைகள், பலவிதமான பாரங்கள் நம்மளை நிச்சயமா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பல விதமான காரியங்கள். இது கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, உலக ரட்சகர் மரியாளுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார், மார்த்தாளுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஆனா இந்த உலக கவலைகள் தேவனிடத்தில் அவனை போய் சேர முடியாதபடி, அவ பாதத்துல உட்கார முடியாதபடி தடை பண்ணி போட்டது. என்ன பண்ணிச்சு, கம்ப்ளீட்டா போகவே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு போறோம், ஒரு மெசேஜ் கேட்கிறோம், ஒரு 3 hours தேவனுடைய பாதத்துல உட்காந்து கேட்கறதுக்கு ஜனங்களுக்கு என்னல மனசுல அங்கே சொல்றாங்க, நாங்க ஆன்லைன்ல பார்த்துக்கிறோம், நாங்க இது மாதிரி டிராவல்ல போகும்போது இந்த மெசேஜை கேட்டுக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம அதிகமா தேவனுடைய பாதத்துல உட்கார்றது விரும்பணும். நம்மளும் ஆண்டவர் இங்க பாருங்க, மரியாள் வேற யாரும் இருந்தாங்களா என்னன்னு சொல்லப்படல. ஆனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அம்மா அவர் பாதத்திலே போய் உட்காந்துட்டாங்க, எதை பத்தியுமே கவலைப்படலை.
அப்போ இவ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஆண்டவர் வந்து மார்த்தாளுக்கு ஆதரவாய் பேசலை. ஏன்னா ஒன்று வந்து நல்ல நமக்கு தெரியும், அவராலே அன்றி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நம்ம வாழ்றது அவரால், நாம் பிழைத்திருக்கிறது அவரால், நாம் ஜீவிக்கிறது அவரால், நாம் குடும்பங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபையினால தான். நம்ம சம்பாதிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு சாப்பாடை கொடுக்கணும், நான் பணத்தை வச்சு சாப்பாடை வாங்கவே முடியாது. தேவன் பூமியிலே ஆகாரத்தை விளைச்செய்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து புசிக்கவே முடியும். அவனுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பூமி தன் பலனை கொடுக்கும்படியா கர்த்தர் வைக்கிறார். பூமி வந்து பலனை கொடுக்கல. நீங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும், என்ன சயின்டிபிக்கா நீங்க என்ன யோசிச்சு பலவிதமான காரியங்களை செஞ்சா கூட ஒரு அரிசியை உங்களால கொண்டு வரவே முடியாது. அந்த பூமி பலனை கொடுக்க வேண்டுமானால் கர்த்தர் தேவன், கர்த்தருடைய வசனம் தான் அதை கொடுக்க முடியும். ஆண்டவர் தன்னுடைய கையை திறக்க அவைகள் ஆகாரத்தினாலே திருப்தி ஆகிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இங்க எல்லா தேவன் தரதான் எல்லாமே நடக்கும். ஆனா மனிதர்களுக்குள்ள, ஈவன் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ள கூட என்னன்னா, நான் போய் சம்பாதிச்சு நான் போய், ஆண்டவர் வந்து நமக்கு ஆகமத்தில் அழகா சொல்றாரு, யாத்திரை ஆகமத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். உன் கை பலத்தினால் செய்தேன் என்று நீ சொல்லாயாக, இந்நாளில் உனக்கு சம்பாதிக்கும்படி பலத்தையும் அந்த ஞானத்தை அறிவை எல்லாத்தையுமே ஆண்டவர் தான் நமக்கு தர்றார். நாம் என்று சொல்லி மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா அது தேவ கிருபை. அதனால நம்ம வந்து சொல்ல முடியாது என்னுடைய ஞானம், நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஒரு நாள் ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு பலகீனம் வந்துச்சுன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? சிந்திக்கணும். ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வந்து எதையாவது செய்ய முடியலன்னு சொன்னால் நம்மளால வந்து நம்ம காரியங்களை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை பேரையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், நல்லா படித்து நல்ல பிள்ளைங்க பெரிய கோல்டு மெடலிஸ்ட்லாம் வாங்கி எடுத்து டிஸ்டிங்ஷன்லாம் வர்றாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. ஒரு எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் உயர்த்தவோ நம்முடைய தேவனால் மாத்திரம்தான் முடியும். அதை மரியாள் நன்றாய் அறிந்து வைத்திருந்தாங்க. நான் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்துருந்தா கூட கல்லுகளிலிருந்து அப்பங்களை பிறப்பிக்க தேவன் வல்லமை உள்ளவர். தேவன் போஷிப்பார், அவர் விட்டுற மாட்டார். அப்போ உலக கவலைகள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கர்த்தரோடு சேர விடாது. இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவோம்னா மற்றவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்போம், சொந்தக்காரங்கிட்ட கேட்போம், நமக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட கேட்போம், ஆவிக்குரிய லெவலில் நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். பட் ஆனால் தேவனிடத்துல கேட்க மாட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இசப்பா என் காரியங்கள் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனைகளையும் இதையும் நம்ம கேட்டால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கை செவ்வையாய் நடத்தவே முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டா போய் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஆண்டவர்கிட்ட எல்லாமே கேட்டு 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 செய்கிறான். அதனால அவனுடைய காரியமெல்லாம் எப்படி இருந்தது? ஜெயமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த ஜெயம் வர முடியல? ஏன் வந்து நம்மளால வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய தட்டைகளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம வந்து தேட வேண்டியவருடைய பாதத்தில் போய் உட்காரலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? உலக ஞானத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு உலக காரியங்களே நம்ம டைமை செலவு பண்ணி நம்முடைய சொந்த பலத்தினால் அதை செய்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். நிச்சயமாக அது வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார், உன் சுய புத்தியின் மேல நீ சாயாத. மனுஷருடைய ஆலோசனைகள் அழிந்து போகும். நம்ம யாருடைய ஆலோசனையை சார்ந்து கொள்ள வேண்டும்? நம்ம தேவனுடைய ஆலோசனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் ஆலோசனைகளில் ஆச்சரியமான செயலில் மகத்துவம் உள்ள தேவன். நம்ம வாழ்க்கையில அவர் அப்படிதான் இடைப்பட விரும்புகிறார். அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இந்த நாளை நான் எப்படி கடந்து போகணும்? என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு தடைகள் இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப தேவ சமூகத்துக்கு உங்களை கொண்டு வர முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று நீங்க பார்த்தீங்கன்னா, உலக கவலைகள், பற்பல காரியங்களை குறித்து வருத்தம், கவலை, பாரம், வருத்தம், இதெல்லாம் தேவனிடத்துல நம்ம சேரவே கூடாது. அதுதான் ஆண்டவர் சார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல, நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்கன்றார். நம்ம தேவனுடைய வார்த்தை எவ்வளவு தூரம் கேட்குறோமோ, எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு 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 நம்ம வந்து பலப்படுறோமோ, அதை பொறிச்சு பாருங்க, நீங்க சீக்கிரமா தாண்டி போயிடுவீங்க. டாக்டர் வந்து சொல்றாங்க ஒரு வார்த்தை, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லை, வனாந்திரங்களின் வழிகளே அவாந்திரங்களின் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நான், நாம் யெகோவா ஊஷியன் உருவாக்குகிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நான் இவன் பரிகாரி என்று சொல்லி கர்த்தர் வந்து அந்த இடத்துல சுகத்தை கொடுக்கறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம வந்து யாருடைய வார்த்தையை நம்புகிறோம்? மருத்துவருடைய வார்த்தையை நம்புகிறோம்,
ஒரு பேங்க்ல உள்ளவங்க வார்த்தையை நம்புகிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிற வார்த்தையை நம்புகிறோம். அவங்கக்கிட்ட போய் நம்ம காரியங்களை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம உட்கார்ந்து இருக்கிறனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறவே இல்லை. ஏன் தடைகள் மாறல? ஏன் நம்மளால கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல அப்படின்னா, இந்த கர்த்தருடைய வேதத்தில் நம்ம என்ன இல்லை, பிரியமா இல்லை. தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை மேலே நம்ம பிரியம் வைக்கணும். மரியாள் உட்கார்ந்தது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டுடைய வார்த்தையே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில கேட்க கேட்க நம்ம வாழ்க்கை மாறுறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். எவ்வளவா நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் தடைகள் இருக்கிறதோ அதெல்லாம் மாறும். நம்ம மனுஷ சத்தங்களை கேட்கிறோமா, உலகத்தின் சத்தங்களை கேட்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமா என்பதுல நம்ம தீவிரமா பார்க்கணும், பகுத்து பார்க்கணும் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, மற்றவங்க அட்வைஸ், அவங்க அட்வைஸ், இவங்க அட்வைஸ். ஆனா இவங்க போய் எங்க உட்காரதில்ல. ஈவன் ஊழியக்காரங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்கறது கூட போயிடுறாங்க. ஆண்டவர் கிட்ட உட்கார மாட்டேன்றாங்க. ஏன்? கர்த்தரோட பாதத்துல உட்காரணும். அவர் நம்முடைய தேவன், அவர் பேசுகிறவர். அவர் பேசாத கல்லாம் கிடையாது. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பேசுகிறவர். காதோஸ் வனாந்திரங்களை கர்த்தருடைய வார்த்தை துணிக்கும். அவருடைய வார்த்தையாலே நாம் பிழைக்கிறோம், அவருடைய வார்த்தையாலே நாம் வாழ்ந்து இருக்கிறோம். அவருடைய வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளோட ஜீவனோட வைத்திருக்கு. எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? நிறைய பேர், எல்லாருமே நம்ம கிட்டத்தட்ட சொல்லுவோம். அன்றைக்கு மட்டும் அந்த வார்த்தை எங்களுக்கு நேரம் வரலன்னா நாங்கள் என்னைக்கோ இல்லாமல் போயிருக்கோம். நம்ம இல்லாமல் போன பிறகு எல்லாத்தையும் கவலைப்பட்டு நம்ம என்ன அனுபவிக்க முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை எவ்வளவா நாம் கேட்கிறோமோ நம்ம வாழ்க்கையில காணப்படக்கூடிய கடன் என்கிற தடையா இருக்கலாம், நோய் என்கிற ஒரு தடையா இருக்கலாம். வாழ்க்கையில பிள்ளைங்க முன்னேறவே முடியலை, எங்க போனாலும் எங்களுக்கு அது வாய்க்கவே மாட்டேங்குதுன்னு எத்தனை குழந்தைகளோ கண்ணீரோடு இருக்கலாம். எனக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் நல்லா எனக்குள்ள அது எல்லாமே இருக்குது. ஆனா என்னன்னா என்னால நான் ஆசீர்வாதமா இல்லை. எத்தனை பேரை நம்ம பார்க்க முடியும்? இது எதனால அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த தடைகளை மாற்றி போடணும்னா தேவ பாதத்துல உட்காரணும். அதான் ஆண்டவர் நம்முடைய ரட்சகர் சொல்றாங்க அழகான ஒரு வார்த்தை. மரியாதை பார்த்து இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மரியாதை மரியாதை, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். கவலைப்பட்டு நீ கலங்கிக்கிட்டே இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படுகிறதுனால ஒரு முடிய வெள்ளையாவோ கருப்பாவோ மாற்ற முடியாது, ஒரு மனத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதுதான் நெச்சம். அதுதான் நான் மண்ணுட்டு அவர் நினைக்கிறார். இந்த மண்ணுக்குள்ள, இந்த மண்ணுனால என்னங்க செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த மகிமையின் பொக்கிஷம் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை இயக்குகிறார். அப்படி இருக்கும்போது நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? தேவன் நம் வாழ்க்கை குறித்த பெரிய பெரிய திட்டங்களை போட்டு இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாலே நம்மை அழைத்து நமக்கு அந்த திட்டங்களை கொடுத்து நம்ம இந்த பூமிக்கு கொண்டு நமக்கு என்னெல்லாம் தேவைகள் உண்டோ எல்லாத்தையுமே கர்த்தர் நமக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா நம்ம பெருசா உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருப்போம். இதனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. இதனால இந்த கவலைப்படுறதுனா நிறைய வியாதிகளுக்கு அடிப்படையா இருக்குது. கவலை தான் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஆசீர்வாதங்களை அடிச்சு போடுற காரியம். இந்த கவலை தான் மார்த்தால என்ன பண்ணவே முடியல, எல்லாத்துக்கும் மேல கர்த்தரிடத்துல பாதத்துல உட்காரவே முடியல. கவலைகளை நம்ம தேவனுடைய பாதத்துல வச்சுட்டு நம்ம அதை நம்ம சொந்தத்தோடு கூட விண்ணப்பங்களுடைய தேவ சமூகத்துல நம்ம வைத்து விட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நம்ம பழகணும். ஆண்டவர் சொல்றாரு, நிறைய காரியம் பிடிச்சி நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். தேவன் ஒண்ணுதான். நீ தேவனுடைய சமூகத்துல கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். ஸோ அப்போ என்ன பண்ற, எல்லாமே தேவன் தான் நமக்கு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம காலையில எழும்புறோம்னா அப்படியே நம்ம எழும்பிடுவோமா? பெட்டில் படுத்திருந்து அப்படியே ஜீவன் போடுவோம். எத்தனை பேரையும் நம்ம பார்க்கணும். அப்படிலாம் என்ன பண்ணாது, இருக்காது. ஆனா நம்ம எழும்புறோம்னா அது தேவனுடைய கிருபை, நம்ம நடக்கிறோம்னா தேவனுடைய கிருபை. இந்த ஒரு விரல் நம்ம மடக்கிறோம் பாருங்க, இது கூட கர்த்தருடைய கிருபை தான். நீங்க நினைக்காதீங்க நம்ம கையெல்லாம் சாதாரணமா மடக்கிறோம். இந்த மாதிரி பாடுபடுறவங்களுடைய வாழ்க்கையில போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் எவ்வளோ வேதனை வழி அவங்க கடந்து போறாங்க. அப்சலார் என்னாலே அஞ்சு முன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்றார். அப்போ தேட வேண்டியவரை தேடணும். யார்கிட்ட போகணுமோ அவர்கிட்ட போகணும். அதை விட்டுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தேவ சமூகத்துல நம்ம போய் உட்கார முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகள் இந்த நாட்களில் கர்த்தர் அதை நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுவாராக.
இந்த நாள் ஆவியான நம்முடைய இடைப்படுகிற காரியம் என்னவென்றால், நாம் தேவனிடத்துல போக முடியாதபடி இருக்கக்கூடிய தடையாய கவலை, பற்பல வேலை 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 வேலை. சில பேர் பார்த்தா வேலை வேலை வேலை, அவங்க வாழ்க்கையில வேலையை தெய்வம் மாதிரி வச்சிருக்காங்க. வேலை never work out. வேலை தேவைதான், ஆனா அதே வாழ்க்கையா மாற்றக்கூடாது. ஏன்னா வேலை தேவனிடத்தில் நம்ம சேரவே விடாது. தேவனிடத்துல தேவனுடைய வார்த்தை கேட்க விடவே விடாது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து கொண்டு போகவே முடியாது. உலகத்துல பார்க்கிற எல்லாம் அநித்தியமானது, எல்லாம் ஒரு நாள் வெந்து நீ சாம்பலாய் போக போடுது. ஆனா நமக்கு நித்தியமான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கதான் நம்ம போக போறோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம அழைத்து கொண்டு போக முடியாத ஆண்டு இந்த நாட்களில் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனோடு நாம் சேர முடியாது இருக்கிற இந்த தடைகளை எடுத்து போட்டு அவர் அண்டையில நாம் இன்னும் கிட்டி 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 சேர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு நம்மை அப்படியே ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. இந்த 70 நாட்கள்ல கர்த்தர் அப்படிதான் நம்மளை ஆசீர்வதிக்க ஆசையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி கர்த்தர் செய்ய போற அன்புக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல துதிகர மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்ய புதிய மனுஷராய் ஆவி உள்ளான பலனடைந்து இன்னும் சத்துவத்தின் மேல சத்துவம், பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய திவ்ய கருத்துக்களை யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகலத்தை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி.